இங்க ஒரு வித்தியாசமான ஊர் இருக்குது. அங்க ஆண்கள் யாருமே இல்ல. அங்க இருக்க பொண்ணுங்களுக்கு ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியல. இப்படியே இவங்க இருக்கிறாங்க. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஜனத்தொகை ரொம்பவே கம்மியா இருக்குது. இதனால ராணி என்ன பண்ணாங்கன்னா ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. மீட்டிங்ல வந்து சொல்றாங்க, இங்க இருக்கிற பொண்ணுங்களை வேட்டைக்கு அனுப்பணும். ஆக்சுவலி வேட்டைக்கு அனுப்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே வெளியில இருக்க ஆண்களோட பழகி பிரெக்னன்ட் ஆயிட்டு திரும்பவும் இந்த ஊருக்கே வரணும். அப்படி திரும்பி வர பொண்ணுங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா அந்த ஊர்லயே வச்சிருக்கலாம். அதே சப்போஸ் ஆண் குழந்தை பிறந்துடுச்சுன்னா ஒரு கூடல் அனுப்பி தண்ணியில விட்டுருவாங்க. வேட்டைக்கு அனுப்புறதுக்காக பூஜை வச்சு பொண்ணுங்களை செலக்ட் பண்றாங்க. இதுல யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்கள தான் ட்ரெயின் பண்ணி வெளியில அனுப்புறதுக்கு செல் பண்றாங்க. சப்போஸ் இதுல யாராவது விதிமீறிட்டாங்கன்னா அவங்கள காட்டுல கட்டி காட்டுவாசிங்களுக்கு காணிக்கையா கொடுத்துடுறாங்க. அதுக்கடுத்த நாள் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருக்க டிராயிங்கை பார்த்து தான் இவங்களுக்கு ஆண்கள் இப்படி இருப்பாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஆண்களை பார்த்தா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல ஆண்களை எப்படி வசியம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா வசியம் பண்றாங்க. இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகுற மட்டும்தான் வேட்டைக்கு போக முடியும். அங்க போனது இவங்களுக்கு சொன்ன மாதிரியே ஆளுக்கு ஒரு பையனை வசியம் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சு இவங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு திரும்பி வராங்க. அங்க இருக்க மக்கள் இவங்களுக்கு ராணி மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா ஒருத்திக்கு மட்டும் இவங்க சொன்ன வேலை முடியாம ஹீரோவா சந்திக்கிறா. இவனை பார்த்த பிறகுதான் இவளுக்கு புரியுது ஆண்கள் இனம் பெருக்கத்துக்கு மட்டும்தான் சொன்னது. அதுக்கப்புறம் இவளுக்கு இவன் மேல காதல் மலருது.